இன்னைக்கு நம்ம தோப்புல கத்திரிக்காய் காய்ச்சி கிடக்குதுங்க, பறிக்கலாமா? நாலஞ்சு செடினாலும் எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லாமல் சூப்பராக காய்க்குதுங்க. நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய் இருக்குது அப்படின்னாவே தானாக கண்கள் புளிச்சக்கீரையை தான் தேடும். இன்றைக்கி புளிச்சக்கீரையுமே பார்த்திங்கன்னா நல்லா தளன்னு தளைஞ்சிருக்குங்க, அதையும் பறிச்சுக்கலாம். வழியில் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒடிச்சுக்கலாங்க. துவையலுக்கு புளிச்சிக்கிற கத்திரிக்காய் இருக்குது, பொரியலுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலான்னு அப்படியே புதுத்தோட்டத்து பக்கம் வந்தாச்சுங்க. இங்கே சொல்லவே தேவையில்ல, எப்பவும் போல் கொத்து கொத்தாக பீக்கங்காவும் பொள்ளங்காவும் நிறையா இருக்குது. அதோடு சேர்த்து இன்றைக்கி பூசணிக்காவும் ஆஃபரில் கிடச்சிருக்குங்க. அப்படியே ஜோடியாக இருக்குங்க ஒரு பொள்ளங்காவும் பீக்கங்காவும். இந்த சைடும் பீக்கங்காய் நிறையா இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாங்க. என்னதான் புளிச்சக்கீரை கத்திரிக்காய் ஹைலைட்னாலும் அதில் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது நம்ம சின்ன வெங்காயம் தாங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும். லாஸ்ட் டைம் போட்ட வெங்காயங்க, அதுவும் கொஞ்சம் விட்டு வச்சிருந்தேன், அதையும் நீ கருவிடை பண்ணிடலாங்க. வெங்காயம் பார்க்குறதுக்கு என்னவோ குட்டியாக இருந்தாலும் ருசி வேறு லெவலில் இருக்குங்க. இன்றைக்கி அப்படியே சூப்பராக நம்ம தோட்டத்தில் பீக்கங்காய், புடலங்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய், புளிச்சிக்கீரை, வெங்காயம்னு கூட எப்பவும் போல் நிறைஞ்சிருச்சுங்க. சூப்பராக ஒரு சமையலும் பண்ணிடலாம். காயெலாம் பறிச்சுட்டு அப்படியே இந்த சைட் பார்க்கும்போது இவ்வளோ நாள் இந்த பூசணி பிஞ்சை பார்க்கவே இல்லைங்க. சூப்பராக ஒரு பிஞ்சு இருந்துச்சு, அப்படியே பளபளன்னு பார்க்கவே அழகாக இருக்குங்க. எல்லா காயும் அறுவடை பண்ணிட்டு கிளம்போதாங்க புளிச்சிக்கீரை கொஞ்சம் கம்மியாக இருக்கே சமையலுக்குன்னு யோசித்தேன். அப்படியே வழியில் பாருங்கள், இந்த செடி லாஸ்ட் டைம் விட்டு வச்சதாங்க, அப்படியே காஞ்சி திரும்பியும் தளைஞ்சு வந்திருக்கு. இன்றைக்கி இதுலேயும் நிறைய கீரை இருக்குங்க, அதையும் பறிச்சுக்கலாம். இன்றைக்கி சூப்பராக காய்கறிகள்லாம் அறுவடை பண்ணியாச்சுங்க. இந்த ஃப்ரெஷ்ஷான காய்கறியெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான சமையலோட திரும்பியும் உங்களை சந்திக்க வரேன். பாய்.